ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் காலிஃப்ளவர் எக் பொரியல். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நோட்ஸில் கொடுத்துருக்கா, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. ஒரு 80% வந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவரை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம். இப்படி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு வானல் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகா போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அடுத்து வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண காலிஃப்ளவர் எடுத்து போட்டு நல்லா வெங்காயமும் காலிஃப்ளவரும் ஒன்று சேர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிக்சியில் ஒரு ஸ்பூன் பெப்பரை அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 முட்டை எடுத்துக்கோங்க. 3 முட்டையும் நல்லா உடச்சி இந்த மாதிரி நடுவில் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. முட்டையும் காலிஃப்ளவரும் நல்லா ஒன்று சேர அளவுக்கு நல்லா பரட்டிக்கோங்க. முட்டை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா முட்டை வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், 15 மினிட்ஸில் பண்ணியாச்சு. இந்த சிம்பிள் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. இன்னொரு குக்கிங் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.